ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, போலீஸ் ஆவதற்கு தேவையான முக்கியமான 5 தகுதிகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா தான் அந்த 5 தகுதிகள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்க முடியும். இதுவரை நம்ம ஸ்மார்ட் கிளிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக வந்துட்டுருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபஸ்ட்டு என்னென்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா குவாலிஃபிகேஷன், அதாவது போலீஸில் உள்ள ஏஆர், டிஎஸ்பி, ஜெயில் வார்டன் அண்ட் ஃபயர்மேன் இந்த 4 கேட்டகரிக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மினிமம் 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது. மேக்ஸிமம் நம்ம என்ன வேணாலும் படிச்சுக்கலாம். இதே போல் ப்ளஸ் நம்ம எஸ்ஐக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா மினிமம் ஒரு டிகிரி 3 years டிகிரி வந்து கம்பல்சரி முடிச்சிருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். டிப்ளமோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிள் கிடையாது. செகண்ட் ஒன் என்னென்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மினிமம் 18 வந்து எல்லாருக்கும் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 26க்கு உள்ளே இருக்கணும். 26க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா 27 அப்படின்னா வந்து எலிஜிபிள் கிடையாது. இதே போல் எஸ்சி மற்றும் எஸ்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 years வந்து ரிலாக்ஸேஷன் தருவாங்க. மற்ற கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பல்சரி 18 to 26க்குள்ளே இருந்தால் மட்டும்தான் வந்து நம்ம இந்த எக்ஸாமுக்கு நம்ம எலிஜிபிள். அடுத்தது தேர்ட் ஒன் என்னென்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹைட் ஆண்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மினிமம் 170 சென்டிமீட்டர் இருக்கணும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 169 சென்டிமீட்டர் இருந்தாலும் கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இல்லை 169.5 சென்டிமீட்டர் இருக்குது அப்படின்னா அந்த நீங்கள் வந்து ஃபிசிக்கலில் மெஷர் பண்ணும்போது அங்கே இருக்கிற வந்து இன்ஸ்ட்ரக்டர்ஸோ ப்ளஸ் எஸ்ஐ அண்ட் இன்ஸ்பெக்டர் வந்து யாராவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அதே மாதிரி பெண்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மினிமம் 160 சென்டிமீட்டர் இருக்கணும். அதோட கம்மியாக இருந்தாலும் கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஃபோர்த் ஒன் என்னென்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த தகுதி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆண்களுக்கு மட்டும், அதாவது ஆண்களுக்கு மினிமம் நார்மலான நிலையில் வந்து 81 சென்டிமீட்டர் வந்து ஜஸ்ட் வந்து இருக்கணும். விரிவடைந்த நிலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 86 சென்டிமீட்டர் இருந்துச்சு அப்படின்னா எலிஜிபிள். இல்லை இதை விட நம்ம வந்து எக்ஸ்பெண்ட் ஆகலையோ இல்லை வந்து கம்மியாக இருக்குது 81 கம்மியாக இருக்குது அப்படின்னாலும் கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் ரிஜெக்ட் பண்ணாலும் வந்து நீங்கள் வந்து அப்பீல் பண்ணி அந்த அப்பீல் பண்ணும்போது உங்களுக்கு மெஷர் பண்ணும்போது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களை அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணுவாங்க. லாஸ்ட் ஒன் என்னென்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா குற்றவியல் வழக்கு, அதாவது கிரிமினல் கேஸ். அதாவது நீங்கள் வந்து இதுக்கு முன்னால் வந்து ஏதாவது கிரிமினல் கேஸ் இருந்தாவோ இல்லை நீங்கள் மெடிக்கலுக்கு போகிற வரைக்கும் வந்து எந்த கேஸும் இல்லாமல் நீங்கள் மெடிக்கலுக்கு போன டைமில் கேஸ் இருந்தாலுமே கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. எந்த ஒரு கேஸுமே இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். இன்கேஸ் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஏதாவது கேஸ் இருக்கும், சின்ன பிரச்சனையால் வந்து கேசஸ் இருக்கும். இந்த கேஸு கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் மெடிக்கல் போகிறதுக்கு முன்னாலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு நோ டியூ சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களை வந்து அடுத்த லெவலுக்கு கண்டிப்பாக மூவ் பண்ணுவாங்க. இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா போலீஸ் மற்றும் எஸ்ஐ ஆவதற்கு தேவையான முக்கியமான 5 தகுதிகளை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் எல்லாருக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.